நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழக அரசோட மாவட்ட ஆபீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் வந்து விட்டுருக்காங்க. பேசிக்கா உங்களுக்கு தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் எதுலையாச்சும் உங்களுக்கு வந்து டைப்பிங் அந்த டேட்டா என்ட்ரி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் ஒரு பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கூடுதலா உங்களுக்கு இந்த வேலைகள்ல முன்னுரிமை தரப்படும். அதுக்காக ஆண்கள் விண்ணப்பிக்க கூடாதுன்னு கிடையாது. ஸோ அவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். பட் இந்த வேலைகளை வந்து ப்ரையாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வேலைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 6 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி. ஸோ அதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணாலும் எங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதே மணிக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கையுமே இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி சைட்டுக்குள்ள வாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து தனியா இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்முமே நீங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா அந்த வேலைகளுக்கு போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் சைட். ஸோ இதில் உங்களுக்கு டெய்லி எல்லா ஜாப்ஸுமே நம்ம அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா சேனலில் நம்ம இன்கேஸ் போட லேட் ஆனால் கூட இதில் எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவாக முன்னாடியே நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ வெப்சைட் கூட விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். இந்த டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலியமாக வந்து விட்டுருக்காங்க. இதில் பேசிக்காக அவங்க கேட்கறது வந்து என்னன்னா ஒரு 12th பாஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும். நீங்கள் அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரியோ என்ன முடிச்சாலுமே ஓகே தான். அப்ராக்சிமேட்லி உங்க சேலரி வந்து 11,916 ரூபாயில இருந்து சேலரி அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் பேமெண்ட் தான். போக போக உங்களுக்கு சேலரி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆஃப்லைன்ல அதாவது தபால் மூலமா தான் விண்ணப்பிக்க போறீங்க. ஜூலை 23ல இருந்து வந்து டேட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணி ஆகஸ்ட் 6 2026 அன்னைக்கு சாயங்காலம் 5:45 வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பனிங் சம்பளம் வந்து 11,916 ரூபாய், கிட்டத்தட்ட 16 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபாய் கிட்ட வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பேமெண்ட் போக போக கூடுதலா இருக்கும். ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ பிளஸ் உங்களோட டைப்பிங் டெஸ்ட். அது வந்து தமிழா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்றுல டைப்பிங் நாலேஜ் அப்படின்றது கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து எப்படி வந்து செயல்படுது, இதோட பேசிக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆன்லைன்ல கூட நீங்க சம்பந்தமா படிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் சேலரியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேல நீங்க என்ன முடிச்சாலும் ஓகே தான். நான் சொன்ன மாதிரிக்கே நீங்க வந்து தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்ல வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அது போக MS எக்ஸல் பிளஸ் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் யூசிங் நாலேஜ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமா 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கிடையாது. அதுக்கு மாறுதலா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூவும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்டும் வைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. அந்த பர்சனல் இன்டர்வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டைப்பிங் ப்ரொஃபஷன் வந்து பார்ப்பாங்க. அது வந்து தனி. அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் வந்து எப்படி செயல்படுது, அந்த ஆஃபீஸ் வந்து என்ன மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் அவங்க வந்து இன்டர்வியூலையும் பிளஸ் வந்து டைப்பிங் டெஸ்ட்லையும் உங்ககிட்ட செக் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மெயினா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட கிடையவே கிடையாது. முழுக்க இலவசமாவே இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அபிஷியல் இந்த சைட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இந்த சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ கீழே நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இருக்குல்ல, நான் அதையுமே மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். இந்த அட்ரஸ் தான். ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, வேலூர், தமிழ்நாடு. இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்க ஸ்பீடு போஸ்ட்லயோ இல்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ அனுப்பியிருக்கணும். ஃப்ரம்ல உங்க அட்ரஸும், டூல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டும் வந்து சொல்லியாச்சு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கான லிங்க் டேபிள் இதுதாங்க. ஸோ எப்பவுமே நம்மளோட அஃபிஷியல் சைட்ல வந்து
எல்லா ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்போம். சேலரி, ஏஜ் லிமிட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் போட்டிருப்போம். அண்ட் ஃபைனலாக கீழே வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் லிங்க் எடுக்கிறது அப்படின்ற நிறைய பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இதை நீங்கள் டச் பண்ணி தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண போறீங்க. இப்போ இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணணும். கிளிக்கர் தெரியுதா? எஸ், அதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் அதை தொட்ட உடனே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 13, 12 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், ஒரு அதே மாதிரி ஒரு பட்டன் வந்து தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இப்போ இந்த கிளிக்கரை நான் டச் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே இங்கேயே போட்டிருக்காங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல உங்களோட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் மறக்காம ஒட்டிருங்க. ஒட்டுறது மட்டும் இல்லாம அதுக்கு மேல உங்க கையெழுத்தையும் வந்து போட்டிருக்கணும். இப்போ நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய பதவி வந்து உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள். இதுல உங்க பேரை வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா பேரு அதெல்லாம் வந்து நார்மலா எழுதிக்கோங்க. பேர் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர்ல வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இப்போ கரண்டா உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் வந்து ஆகியிருக்கு, பிளஸ் வந்து உங்களோட முகவரி வந்து என்னது, தேசிய இனம் வந்து என்னது, மதம் வந்து என்னது, தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி மறக்காம கொடுத்துருங்க. கல்வி தொகுதி வந்து கட்டாயமா கேட்கறாங்க, அதையுமே வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதர கல்வி தொகுதிகள் அடிஷனலா வேற ஏதாச்சும் நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்க அடையாளங்கள் அது வந்து உங்களோட டிசியில வந்து போட்டிருப்பாங்க. ரைட் மோலான் ஆம் எங்க உங்களுக்கு மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் உடற்தகுதி பேசிக்கா உங்களோட என்ன சொல்லனா உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டீடைல் ஒர்க்கிங், இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமான டீடைல்ஸ் இருந்தா மட்டும் தான் கொடுக்கணும், இல்லைன்னா தேவைப்படாது. ஓகேங்களா, நல்லா விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரும் அதுக்கப்புறம் தகப்பனார் பேரும் ஸோ அதை வந்து தமிழ்லையும் அதுக்கப்புறம் இங்க இங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இங்க வந்து ஒரு ரீசன்ட் உங்களோட கையெழுத்தை வந்து போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணுனா அது சம்பந்தமான சர்டிபிகேட் அப்படின்ட்டு எல்லா சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மறந்துடாதீங்க, ஒரிஜினல் கிடையாது. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ்க்கு கீழேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கையெழுத்தையும் நீங்க வந்து மறக்காம வந்து போட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து போட்டுட்டு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த வேலூர் மாவட்டோட அட்ரஸுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ள அனுப்பியிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ இது சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.